அனைவருக்கும் வணக்கம். திருப்பவும் ஒரு இதை சம்மந்தமாக கதைக்க வந்திருக்கிறான்டா. மீண்டும் எங்கட மருத்துவர் அர்ச்சனா அப்படின்னா மருத்துவர் அர்ச்சனா அன்று மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஒரு பெண்ணிற்காக நியாயம் கேட்க முயன்ற போது அவர் போலீசாரினால் அடைக்கப்பட்ட கைது ஆகியிருக்கிறார். இந்த மருத்துவர் அந்த குடும்பத்திற்கு எந்த விதத்தில் சம்பந்தப்பட்டவராக தெரியவில்லை. ஆனால் ஒரு பெண்ணிற்கு அநீதி நடந்திருக்கின்றது என்று நினைத்து மிகுந்த தூரத்தில் கண்டியிலிருந்து மன்னார் வரையும் அவர் இவ்வளவோ அசௌகரியங்களுக்கு இடையில் வந்திருப்பார். வந்து இந்த மன்னார் மக்களுக்காக குரல் கொடுக்க முயன்ற போது அவர் அடைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் எவருமே அவருக்காக குரல் கொடுக்கவில்லை. ஒரு மனிதன், நாங்கள் எமது சொந்தக்கார் மாமாவோ சித்தப்பாவோ ஒருவர் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கின்றார் என்றாலும் அவரை போய் பார்ப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு போய் பார்ப்போம், நாளைக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி இது ஒரு சிறு காரணங்களால் கூட தள்ளி போய்கொண்டிருக்கின்றது. எமது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அப்படி நடக்கின்றது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவருக்கு எந்தவித சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனுக்காக மிக தூரத்தில் இருந்து வந்து எனக்கு அவர் தான் படித்த பகுதி என்றபடினால் அதை சொல்லி நியாயம் கேட்க முயன்றிருக்கின்றார். ஆனால் இன்று நாங்கள் எவருமே அவருக்காக பின்னிக்கவில்லை. அவர் எங்களுக்காக குரல் கொடுக்க வந்தவர். இன்று அவருக்கு பதவி பறி போயிருக்கின்றது. அவர் வேலைக்கு அமர்த்தப்பட்ட இடத்திலிருந்து கரைக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி பலத்த அவமானங்களை சந்தித்தும் நமக்காகவே அவர் நிற்கின்றார். இன்று வரைக்கும் அவர் நமக்காகவே குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் எவரும் அவருக்காக இல்லை. ஏனென்றால் இன்று மன்னாரில் சேர்த்த அந்த தாய் எமது சொந்தக்காரரா இல்லை, எனக்கு தெரிஞ்சாலா, இன்றைக்கு ஒரு நாங்கள் அவ கண்டிருக்கிறோமா இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நாங்கள் சிந்திக்கின்றோம். எனக்கு தெரியாதானே, எனக்கு பழக்கம் இல்லை தானே, அப்போ நானே இதுக்கு தண்டுவான், நானே தேவையில்லாமல் கதைச்சி நானே பிரச்சனைக்கு தண்டுவான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எனக்கு என்னன்னு நாங்கள் போகிறதால தான் நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்கின்றோம். இன்றைக்கு மன்னாரில் அந்த அம்மாவுக்கு நடந்தது நாளைக்கு எனது குடும்பத்தில் நடக்காம போகிறதுக்கு ஒரு குறுகிய நேரம் காணும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு தரம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நடந்தது எனது சகோதரத்துக்கோ எனது சொந்தக்காரருக்கு எனக்கு என்று சொல்லி ஒவ்வொரு தரம் யோசிச்சோம்னு சொன்னால் பிழையை மிக குறைவாக ஆக்கலாம். ஒருவர் தனக்கு தெரிந்த வேலையை தாண்டி ஒரு வேலையை செய்கின்றார் என்றால் அது பிழை. இப்போ எனக்கு இந்த வேலையில் பரிச்சயம் இருக்கு, ஆனால் இந்த வேலையை என்னால் செய்யலான்னு சொன்னால் கையை உயர்த்திடணும் பக்கண்டு. அதை விட்டுட்டு செய்து பார்ப்போம்னு சொல்லி மனித உயிர்களில் விளையாடுவது பிழை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் மிக பெருமதியான உயிர்களை வைத்திருக்கின்றோம், ஆனால் நமக்கு தெரியவில்லை ஒவ்வொருவருக்கு. அப்ப முந்தி எலியில தவளையில தான் எந்த பரீட்சையும் செய்து பார்க்கிறது. இப்போ மனிதர்களிலேயே செய்து பார்க்கக்கூடிய நிலைமையில் அங்கேயில வந்துட்டு போல இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் பார்க்கலாம் அப்படித்தான் தெரியுது. அப்ப நாங்கள் எங்களுக்கு நடக்கிற புள்ளியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தட்டி கேட்கணும். மேலும் எங்களுக்காக ஒரு ஆள் வந்து குரல் கொடுக்குதுன்றா அவர்ல பிள்ளை சரியெல்லாத்தையும் நாங்கள் செய்துட்டு அவர் சரியா தான் செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு பின்னுக்கு போய் நிற்கணும். நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு நடக்கையில தரேன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு தரம் பின்னிக்க எங்கட குடும்பத்திலே கரடி வருதுன்னு இன்னொரு நாளைக்கு கரடி வரும். அந்த கரடி எங்களை கடிக்கலாம் தெரியும். அன்றைக்கு அவனை கடிகைகளை நான் போய் இந்த கரடிக்கு எதிர்த்து இருந்தேன்டா இன்றைக்கு எனக்கு கரடி வந்திருக்காது. அப்ப நாங்கள் ஒவ்வொரு தரம் சிந்திக்கணும். அப்ப மற்றது நாங்கள் மன்னார்ல இந்த பிரச்சனை நடந்திருக்கு தானே, அப்ப எல்லாரும் இதன்றினோம் இனி எங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு சொல்லி இருக்கக்கூடாது. அப்ப நாங்கள் மன்னார்ல நடந்தது நாளைக்கு கிளிநொச்சியில நடக்கலாம், கிளிநொச்சியில நடந்தது நாளைக்கு முல்லைத்தீவுல நடக்கலாம், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கலாம். அப்ப நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அநீதி நடக்குதுன்னா அதுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க பழகணும். முதல் நாங்கள் எல்லாரும் இப்போ நாங்கள் சாவுக்கு பயந்துட்டோம்னு சொன்னா இப்போ எனக்கு என்னன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் பயந்து பின்னுக்கு நிற்க எங்களுக்கு பிரச்சனை வரும். ஒரு மனிதன் சாவுக்கு பயந்துட்டானண்டா அவன் எலியும் துரத்தும். அவன் அந்த மனிதன் திரும்பிட்டானண்டா மலையும் சாயும். அப்ப நாங்கள் ஒவ்வொருத்தரும் மலைகள்
நாங்கள் ஒவ்வொரு குற்றத்தையும் கண்டு விழித்தெழுந்தால்தான் நாங்கள் எங்களோட சமூக அக்கறை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும். இருந்தால் தான் நாங்கள் ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கையும் சிறப்பாயுதன்றோம். இப்போ நான் படிச்சுட்டேன் தானே என்று சொல்லி படிச்சுட்டேன் தானே இதை நான் செய்துட்டு போயிடுவேன் சொல்லி ஒவ்வொருத்தரும் தட்ட பாட்டில் செய்யலாது. இப்போ அவையல் படித்த இதுக்கு அவையல் சரியா செய்யும், இல்லாட்டிக்கு மற்றவன் கேள்வி கேட்பான்ன்ற பயம் ஒன்று இருக்கும். அப்படி என்றால் தான் எங்களோட உயிர்களும் ஒவ்வொரு பிரச்சனையும் சரியாக போகும். மற்ற இப்போ மருத்துவர் இது மட்டும்தான் பிரச்சனையா இல்லை. ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒவ்வொரு இதுலேயும் பிரச்சனை இருக்கு. அதுல ஒவ்வொரு தடவை இன்றைக்கு அர்ஜுனா மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் நல்லவர்கள் இருப்பீர்கள். எல்லாரும் இது வந்து குழப்ப சொல்லியிருந்தான். ஆனா நியாயமா நடக்கும்னு தான் சொல்றோம். நியாயமா நடந்து சில விஷயங்கள் மக்களுக்காக எங்களுக்கு தெரியாது. அதுகளை நீங்க சிலதில் சொல்லணும். சொன்னா தான் வெளியே பெறும். ஒவ்வொரு பிரச்சனையும் வந்தா தானே மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சா தானே மக்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகளுக்கு இப்படி செய்யலாம்ன்றது. நீங்க சிலது விடுறதால நாங்கள் பயங்கர இதுகளை சந்திக்கிறோம். ஒரு உயிர் போனா பிறகோ ஒரு இது நடந்தா பிறகோ நாங்கள் அதுக்கான இதன்று பிரயோசனம் இல்லை. வெள்ளம் பிறக்கும் போது நாங்கள் காட்டுவோம். அப்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு அநீதி நடக்கைகளையும் அதுக்கு எதிராக போராட வெளிக்கிட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒவ்வொரு வேலையை செய்கிறவ சிந்திச்சு நூல்ல நடக்கிற மாதிரி நடக்க வலிக்கு. அப்ப எங்களுக்கு தான் அதால நன்மைகள் கூடும். மக்களாகி எங்களுக்கு தான் இதால நன்மைகள் கூடும். அப்ப நாங்கள் ஒவ்வொருத்தரும் இனி நேர்கொண்ட பார்வையா தான் இருக்கணும். மற்றது இனி என்ன வேலை செய்ய போறவரும் யோசிக்கணும். நான் இதுல தவறுகளை விட்டா என்ன உலகமே பிரச்சனைக்கு வந்துடும் சொல்லி. இப்போ வந்து இந்த சோசியல் மீடியான்றது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். என்ன எல்லாருக்கும் நாங்கள் இன்றைக்கு நான் பிள்ளை செய்யணும்னா நாளைக்கு இந்த முகம் ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ டிக்டாக்கு அப்படி ஒன்று எல்லா இடத்துலையும் நாரடிக்கப்படும். அப்ப நாளைக்கு நான் ஒரு நல்ல முகத்தை வச்சோண்டு வெளியால் தெரியலாம். அப்ப இதுகள் எங்களுக்கு கிடைத்த ஒரு பிறப்பு சாதம். இப்ப நாங்கள் இதுகளை தவறாயும் பயன்படுத்தக்கூடாது. நல்ல ஊடகங்களையும் நல்ல இதுகளையும் தவறுதலாகவும் பயன்படுத்தக்கூடாது. இது எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வரப்பிரசாதம். இப்ப ஒரு விஷயத்தை நல்லதாக பயன்படுத்துகிறவர்களும் இருப்பார்கள், ஒரு விஷயத்தை அதை தீய வழியில் பயன்படுத்துபவர்களும் இருப்பார்கள். துஷ்டனை கண்டால் தூர விலகன்று. எங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நாங்கள் இதில் எடுத்துக்கொள்வோம். அப்ப அதே போல்தான் எங்களுக்கு கிடைத்தது நல்ல ஒரு விஷயம்தான் இந்த அர்ஜுனா டாக்டர். இந்த அர்ஜுனா டாக்டர் இன்றைக்கு அடைக்கப்பட்டு எங்களுக்காக வேண்டி போராட வந்த ஒரு மனிதன் இன்று தனது குடும்பம், தனது வேலை, தனது அனைத்து இன்பங்களையும் இழந்து போய் நிற்கின்றார். நாங்கள் அவருக்கு என்ன செய்ய போகின்றோம்? அவருக்கு என்ன தீர்வு எங்களால் பெற்றுக் கொடுக்க முடியும்? அன்று நாங்கள் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாக நின்று போராடினோம். ஆனால் அவ்வளோ மக்களுக்காகவும் எந்த தீர்வும் இல்லை. ஆனால் நாங்கள் போராடி உலகுக்கு ஒன்று உணர்த்தி இருக்கின்றோம். பிழை செய்தால் மனிதர்கள் அனைவரும் அதாவது ஒரு பிழைக்கு எதிராக மனித சமூகம் திரண்டெழும் என்றதை நாங்கள் இந்த சமூகத்துக்கு காட்டி இருக்கின்றோம். அது போன்றுதான் சிலது எங்களுக்கு நியாயம் கிடைக்காம போகலாம். நியாயம் கிடைக்காட்டிக்கும் பல பேருக்கு அது பாடமாக அமையும். பல பேரை திருத்துவதற்கு அமையும். இது அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல அன்றைக்கு நடந்ததுக்கு பிறகு பேந்தொருவர் திருநீலகண்டன் கடித்து வந்து ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அவர் நான் 5 மணிக்கு வந்தனான், இன்னென்ன வேலை எனக்கு நடக்கல, இந்த பாருங்க இவ்வளவு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து ஒரு பதிவு ஒன்று போடுறார். அப்ப நாளைக்கு அவர் யோசிப்பார், என்ன அட கடவுளே நான் நேற்று கொஞ்சம் நிதிரவுண்டதால பாரு இந்த பிரச்சனைட்டு. இதால ஒவ்வொரு தரம் விழிப்படைவார்கள். அப்ப பிள்ளை நடக்கிறது சரியாக குறையும். பிள்ளை என்பது நடக்கிறது சரியாக குறையும் என்றா எங்களுக்கு தான் அதால நன்மை. அப்ப அந்த மன்னாரில் இறந்து போன அந்த தாய் அந்த குழந்தையை பிரசவித்த போது எவ்வளவு கற்பனையுடன் அந்த குழந்தையை பிரசவித்து இந்த பிள்ளையை எப்படி நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கற்பனையோடு அந்த தாய் சென்றிருப்பார் வீட்டை. அந்த தாய் இன்று அந்த தாய் குழந்தையை இழந்து இறந்து விட்டார். அந்த குழந்தையை பற்றி யோசிச்சு பாருங்கள். பிறந்த 5 நாட்கள் தாயுடன் இருந்த அந்த சந்தோஷம் இனி அந்த பிள்ளைக்கு கிடைக்குமா? இவர் வழக்கு. அப்ப நாங்கள் ஒவ்வொரு வேலையையும் செய்கின்றவர்கள் நிதானமாக ஒரு ஆளுக்கு நான் செய்யும் பிள்ளை அந்த ஒருவரை மட்டும் பாதிக்காது. நான் ஒருவருக்கு ஒரு பிள்ளையை செய்து விட்டேன் என்றால் நான் நினைக்கலாம் அந்த அன்னைக்கு நான் ஒரு
பிள்ளைய செய்கிறேன் அடிச்சு சூப்பர் வேலையான்னு செய்ய விட்டேன் ஆள் இதோட சரியான கந்த யானை மட்டும் பாதிக்கப்படுவது இல்லை. கந்த யானை நம்பி இருக்கிற அம்மா, அவரது மனைவி, அவரது பிள்ளை, அவரது பிற பிள்ளைகள் அப்படி என்று பெரிய ஒரு சமுதாயம் ஒன்று பாதிக்கப்படும். அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் யோசிக்க வேண்டும். அப்ப நாங்க இந்த மன்னாரில் நடந்தது நாளை எமது கிளிநொச்சிக்கோ முல்லைத்தீவுக்கோ வவுனியாக்கோ நடக்காதென்று இல்லை. அப்ப நாங்கள் அனைவரும் ஒரு இடத்தில் நடந்ததுன்னு சொன்னால் நாங்களும் எங்களுக்குரிய ஆதங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த எங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அர்ச்சனாவுக்கும் நாங்கள் ஒரு ஆதரவினை கொடுக்க வேண்டும். எங்களுக்காக இந்த நாங்கள் கடவுளாக நம்பி இருக்கின்ற இந்த டாக்டர்மார் நீங்களும் உணர்ந்து எங்களுக்காக இதண்ட வேண்டும். மக்கள் நாங்கள் இதுவும் அறியாதவர்கள், உங்களை நம்பி கடவுளை கும்பிடாதவர்களை விட டாக்டரை நம்பி இந்த எல்லாத்தையும் இழந்து மயக்க ஊசியை போட்டோன்னா டாக்டராக இது ஒன்று செய்து எங்களை காப்பாற்றி விடுவார்கள் என்று 100% நம்புறபடியாத்தான் உங்கள்கிட்ட நாங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் சரி ஓன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு உங்கள்கிட்ட படுக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்களும் உணர்ந்து செய்ய வேண்டும். என்னை நம்பி அனைத்தையும் விட்டு இவன் இதில் கட்டில் ஒரு சடம் போல கிடக்கிறான்டா நீங்களும் அதுக்கு விசுவாசமாக வேலை செய்ய வேண்டும். வேறு எனக்கு மிக கவலையாக இருக்கின்றது. அந்த உழந்தைக்காக மிக கவலைப்படுகின்றேன் நான். ஒரு தாயை இழந்திருக்கின்றது. அந்த தாயினை இழந்த குடும்பம், அதற்காகவும் நான் மிகவும் மனம் மறந்துகின்றேன். அந்த நன்றி.